மேம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நான் உங்களை லவ் பண்ற மாதிரி நீங்களும் என்ன லவ் பண்றீங்களா? அதுல உனக்கு சந்தேகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேம். எல்லா நேரமும் உங்களை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நிற்கும் போது, நடக்கும்போது, தூங்கும்போது உங்க நினைப்பு என்னை தூங்கவே விட மாட்டேங்குது. சரி சொல்லுங்க, நான் என்ன செஞ்சா என்னோட மேம் சந்தோஷப்படுவாங்க? மேம், நீங்க வேற ஒருத்தர் கூட பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. குறிப்பா அன்னைக்கு வந்த ஆள் உங்களை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரா? அவர் சுதீப்போட ஃப்ரெண்டு. வீட்டுக்கு அப்பப்போ வந்து போவாரு. ஆனா நீ என் மனசுல இருக்க. ஓ இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. நிஜமாவா? ஆமா. சரி, நான் உன்னை கேட்கட்டுமா? எத்தனை நாள் உன்னுடைய டாடி உனக்கு பாக்கெட் மணியே தரலையா? ஏன்? ஏன்னா நீ எனக்காக கிஃப்ட்ஸே வாங்கிட்டு வரது இல்லையே. உனக்கு என் மேல இருக்கிற காதல் ஒருவேளை குறைஞ்சிடுச்சா என்ன? அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மேம். கூடிய சீக்கிரம் நான் பெரிய கிஃப்டோட வரேன். நிஜமாவா? நிஜமாதான். ஹலோ. ஹலோ ஆயுஷி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, நான் 10 நிமிஷத்துல வரேன். சரியா? ஓகே. எங்க பாரு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன். நான் உன்னை நாளைக்கு பாக்குறேன். சரியா? ஆனா மேம், ஒரு உண்மை என்னன்னா, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்பு எப்ப முடிஞ்சு போகுதோ அவங்க உறவோட ஆணிவேர் பலகீனமாக ஆரம்பிக்கும். அந்த வேர்ல தான் அன்புங்கிற கட்டடம் உருவாகும். ஒவ்வொரு மனுஷனும் உறவுங்கிற இந்த கட்டடத்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கட்டடம் பலகீனமானா உறுதியா ஏதோ ஒரு விதத்துல குற்றம் உறவுகளுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற விரிசலுக்கு நடுவுல பெருசாயிடும். ஆயுஷிக்கு எந்த அன்பு முக்கியத்துவம் தம் புருஷன் சுதீப் கிட்ட இருந்து கிடைக்கல. அது ரோஹன் பிரகாஷ் கிட்ட இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. ஆயுஷிக்கு சுதீப்பை விட ரோஹன் பிரகாஷ் கொடுக்கிற கிஃப்ட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சது. அவங்க வழியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனா இது ஒரு சரியான பாதையா? ஆயுஷி செஞ்சது உண்மையிலேயே நியாயம்தானா? இனிமே அடுத்தது இந்த உறவுகளுக்கு நடுவுல ஆயுஷி சுதீப் வாழ்க்கையில என்ன திருப்பம் ஏற்படுதுன்னு பார்க்கலாம். ஓ மை காட், எழுந்திருங்க எழுந்திருங்க. பார்த்தேன். ஆர் யூ ஓகே? உங்களுக்கு ஒன்றும் அடிபடல? பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியா? சாரி சார். இவங்களுக்கு அடிபட்டு இருந்ததுன்னா நாளையில இருந்து உனக்கு இங்க வேலை இல்ல. இல்ல விடுங்க, அவர் தெரியாம பண்ணிருப்பாரு. அத எப்படி நம்ம விட்டுற முடியும்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ப்ளீஸ் வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். வாங்க. Are you comfortable, ma'am? Yes. Good. நீங்க இந்த ஊர் மாதிரி இல்லையே. Not really. Actually நான் பிசினஸ் விஷயமா லக்னோக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். நான் மும்பையை சேர்ந்தவன். அப்படியா? என்னோட வீடு வந்துருச்சு. என்னை இங்கேயே இறக்கி விட்டுருங்க. Oh really? இங்கேயா? ஆமா. வண்டியை நிறுத்து. Please. Oh well, one sec. Well, this is my visiting card. Thank you. கூடி சீக்கிரம் சந்திக்கலாம். டிரைவர், வண்டி எடு.
கூடிய சீக்கிரம் சந்திக்கலாம். ஆயுஷி, ஆயுஷி, உன் போன் அடிக்குது பாரு. எங்க இருக்க? எவ்வளவு நேரமா அடிக்குது தெரியுமா? என்னோட ஸ்டூடெண்ட் தான் ஃபோன் பண்றான். கிளாஸ் எப்பன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிருப்பான். ஓகே, சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய். ஹலோ. ஹே, ஹலோ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலை பெட்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கேன். மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் ஓ ஞாபகம் வந்தது. எப்படி இருக்கேன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். எப்படி இருக்க? எனக்கு வீட்ல போர் அடிக்குது. ஃபென்டாஸ்டிக். உனக்கு போர் அடிக்குது அப்படின்னா நீ வேணா இங்க வாயேன். இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசிட்டு இருப்போம். ஆக்சுவலா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் ஃபோன்ல கூட பேசலாமே. பேசலாம் தான், ஆனா இன்னொரு நாள். சரி, நான் வரேன். ஃபேன்டாஸ்டிக். அப்ப நான் உனக்காக வெயிட் பண்றேன். பாய். மேம், நான் வந்திருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ரோஹன், நான் ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட நாளைக்கு பேசுறேன், சரியா? ஆனா மேம், அது வந்து என்ன குழந்தை மாதிரி வந்து போயின்னு? நான் போனுங்கிறேன்ல, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. மேம், மேம், This is for beautiful lady. Thank you. அது சரி, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்? ஏன், என்னாச்சு? ஒரு புருஷனுக்கு தான் மனைவியை பார்க்க கூட டைம் இல்லைன்னா அந்த மனைவியால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படின்னா அந்த மாதிரி புருஷனோட ஏன் வாழணும்? அவரை டைவர்ஸ் பண்ணிடு and live your own life. and உன்னை சந்தோஷமா வச்சுக்கிற ஆளோட தான் நீ சந்தோஷமா வாழ முடியும். அது அவ்வளோ ஈஸி இல்லை. அவரை டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன யார் பார்த்துக்குவாங்க? நீ ஏன் அப்படி யோசிக்கிற? உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லையா என்ன? Give me a sec.
இது ஸ்பெஷலா உனக்கு தான். அதுவும் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான். ஒருத்தன் இருக்கான், அவன் உன்னை நல்லாவே பார்த்துப்பான். ஐ லவ் யூ ஐஷி. ரோஹன் ஒரு சின்ன பையன்தான். ஆனா பிரகாஷ் அவரை விட பெரிய பணக்காரன் மோஹித் தான். ஆனா சுதீப்பை விட்டுட்டு நான் மோஹித் கிட்ட எப்படி போறது? இந்த ரோஹன் பிரகாஷ் எல்லாம் என்ன பண்றது? இவங்களை எல்லாம் நான் எப்படி விலகிறது? ஐஷி, உனக்கு ஒன்று தெரியுமா? எந்த கம்பெனியில் நான் புது ஜாப்புக்காக அப்ளை பண்ணனோ இன்னைக்கு அவங்க என்னை இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்க. இந்த ஜாப் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா என்னோட சேலரி அப்படியே டபுள் ஆயிடும். கூடவே போனஸும் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சாட்டர்டே சண்டே லீவு. நீ எப்பவுமே சொல்ற மாதிரி என்னால எப்பவும் உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதில்ல. இந்த ஜாப் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் உன்னோட எல்லா குறையையும் தீர்த்துருவம்மா. விஷ் மீ லக். பாய் பாய். மேம், 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 என்னாச்சு? யார் இப்படி பண்ணது? சுதீப் என்ன இன்னைக்கு கொல்ல முயற்சி பண்ணாரு. என்னது? அவர் உங்களை அடிச்சாரா? அவரை நான் சும்மா விட மாட்டேன். என்ன நீ எங்கேயாவது கூட்டிட்டு போயிடு ரோஹன். இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன். ப்ளீஸ். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேம். நான் உங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன். ஆனா அவர் எப்படி இருந்தாலும் என்ன ஃபாலோ பண்ணி நான் இருக்கிற இடத்துக்கு வந்துருவாரு. அப்படி வந்து அவர் என்ன கொன்னு போட்டுருவாரு. அவர் உங்களை கொல்றதுக்கு முன்னாடி நான் அவரை முதல்ல கொன்னுடுவேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மேம். உன்னால அப்படி செய்ய முடியுமா ரோஹன்? நீ என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறியா? ஆமா மேம், நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ணு. நீ எப்படியாவது சுதீப்பா ஹைவே கிட்ட கூட்டிட்டு வந்துரு. கூட்டிட்டு வருவல்ல? அது பிரச்சனை இல்லை மேம். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றது? அதையெல்லாம் நீ என்கிட்ட விட்டுடு. நீ அவரை எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. சரிங்க மேம்.